வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாழினேன். அப்படி வள்ளலார் போன்ற மகன்கள் வாழ்ந்த நாடல்லவா இது. இந்த நாட்டில் செய்தி, கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு குழந்தை அதை கடத்தி சென்று அதை கூட்டி சென்று மாமா என் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பையன் அப்படி இருந்தால் மாமா அப்படின்னு ஓடுவது. அந்த ஒரு குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? அதை கொண்டு சென்று அதை பாலியல் துன்புறுத்தல் செய்து அதன் உடல் பாகங்களை சிதைத்து மனசே ஆறவில்லை, தூக்கமே வரவில்லை. இதெல்லாம் என்ன காரணம்? இதை போன்றுதான் நடக்கிறது. என்ன காரணம்? சமுதாயத்தில் யாருக்கும் பயம் இல்லை. சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த போலீஸ் சொல்லுது, நான் போக்சோ ஆக்ட் போட்டேன். போக்சோ ஆக்டில் தண்டனை 5 வருஷம் கழிச்சு தான் தூக்கு தண்டனை கிடைக்கும். மனிதர்களை மறந்து விடுவார்கள். மனிதர்களுக்கும் மாட்டு மந்தைகளுக்கும் வித்தியாசமே இல்லை. மனிதர்கள் மாட்டு மந்தைகளைப் போலத்தான். பாலியல் துன்புறுத்தலோ ஒரு செஞ்சாலோ அவனுடைய ஆண் உறுப்பை சிதைப்பது பெரிய விஷயம் அல்ல. அது அப்பொழுதே நடக்க வேண்டும். இப்போ முஸ்லீம் மன்னர்கள் காலத்திலாம் எப்படி ஒரு தவறு செய்தால் அவனை உயிருடன் தலைகீழாக தொங்க விட்டு அவனுடைய தோலை உரித்து அவன் அதை பார்த்து கொண்டு தான் இருப்பான். அவன் உயிர் இருக்கும். கண்ணாடி வைத்து அவனுக்கு தோல் இல்லாத அவன் உடலை காட்டுவார்கள். பார் உனக்கு தோல் இல்லாத உடலை. அதில் உப்பு மிளகாத்தூளும் போடுவான். ஸோ இது உடனடியாக நிறைவேற்றப்படும். அப்படி இருந்தால் இந்த மாட்டு மந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த மந்தைகள் நடுவில் ஒரு பெரிய ப்ரொபகண்டா பரவும், ஒரு அவேர்னஸ் பரவும். இப்போ ஓட்டு போட்டாங்கல்ல, 55% ஓட்டு போடுகின்ற மக்கள் எங்கிருந்து அந்த அவேர்னஸ் 85% மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அதே போலத்தான் ஒரு தவறு, இதை போன்ற தவறுகள் செய்தால் உன்னுடைய தோல் உயிருடன் வைத்து உடனே உரிக்கப்படும் என்பது போல சட்டம் இருக்க வேண்டும். அதை போலெல்லாம் சட்டம் இருந்தால் மட்டும்தான் இது மிக வேகமாக ஒரு விஷ ஜுரம் மாதிரி சமுதாயத்திற்கு ஊடுருவி ஒவ்வொரு தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு 15 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 18 வயசு பையனாக இருந்தாலும் சரி, அவன் மனதில் அது பதியும். ஒரு 65 வயசு 70 வயசு கிழவனாக இருந்தாலும் அவன் மனசில் அது பதியணும். இதை செய்தால் இதெல்லாம் தண்டனை நமக்கு நடக்கும், உடனே நடக்கும் என்கின்ற ஒரு பயம் வரும். நான் போக்சோ ஆக்ட் போட்டு 5 வருஷம் கழிச்சு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்குள்ளே மக்கள் மறந்து விட்டு அடுத்த விஷயங்களுக்கு போயிடுவார்கள். இந்த சமுதாயத்திலே அந்த ஒரு அவேர்னஸ் என்பது இல்லாமலே சென்று விடும். இதை எப்படி வார்த்தைகள் சொல்லுது, அந்த தாயிட மனதை எவ்வளவு பாடுபடும் என்று மறக்க முடியவில்லை. இதுக்கெல்லாம் தீர்வு என்பது அரசியல் கட்சிகளால் தீர்வு காண முடியுமா என்பது மிகுந்த சந்தேகம்தான் நண்பர்களே.